கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 27, 28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். மனுஷன் ஒரே தரம் மரிக்க வேண்டும், பின்பு அவன் நியாய தீர்ப்படைய வேண்டும். இது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். மனுஷன் மரிப்பது எப்படி நிச்சயமோ அப்படியே மரணத்துக்கு அப்புறம் அவனுக்கு நியாய தீர்ப்பும் உண்டு. அதுபோலவே கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி மாம்சத்திலே ஒரு தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே பலியாக்கப்பட்டார். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறான். அதுபோல இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இனி வரப்போகிற அந்த நியாய தீர்ப்புக்கு அவர்களை தப்புவிக்கும்படியாக மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். ஆனால் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். எதற்காக என்றால், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த இரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் அவர் இரட்சிப்பை அவர் கொடுக்க போகிறார். நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய வருகையை அறிந்து அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருப்போம் என்றால், நம்மை ஆண்டவர் வரப்போற நியாய தீர்ப்பில் இருந்து விடுதலையாக்கி அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷன் ஒரு தரம் மரிக்க வேண்டும், பின்பு அவன் நியாய தீர்ப்படைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவத்தோடு அவன் மரிப்பான் என்றால் அதுக்கேற்ற தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டவனாக நித்திய காலமாக அவன் அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே அவன் பங்கடைவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் இரட்சிப்படையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்கு அவரோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் அந்த இரட்சிப்பை கொடுப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தே நாம் சரியாக அறியாவிட்டால் அவருடைய வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு
கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அறியாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இன்றைக்கு உலகத்திலே மக்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை அவர் வருவார், அவரை நாம் சந்திக்கிறோம், அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்துக் கொண்டிருக்காமல், அதை குறித்து அறிவில்லாமல் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வருகைக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இனி வரப்போற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே இயேசு வருகையை நாம் அறிந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் இயேசுடைய வருகைக்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியிலே வாழ்கிற நாம் இந்த உலகத்துக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அக்கறை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக இடங்களிலே அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்த அநேகரை ஆண்டவர் நான் உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ என்று அவர்களை குறித்து சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பேர் வயலில் இருப்பார்கள், 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், 2 பேர் ஒரே படுக்கையிலே படுத்திருப்பார்கள். ஆனால் 2 பேர்ல ஒருத்தர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எல்லாரும் போய்விட முடியாது. அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அவர் கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பஸ்ஸுக்காக நாம் காத்திருப்போம் என்றால் நாம் அந்த பஸ்ஸை ஏறுவதற்குரிய எல்லா ஆயத்தத்தோடு கூட நாம் காணப்படுவோம். அந்த பஸ் எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்திருப்போம். அந்த பஸ்ஸில் நாம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி பண்ணி கொண்டிருப்போம். அதையே நாம் நினைத்துக் கொண்டே இருப்போம். அப்படி இல்லாமட்டால் பஸ்ஸுக்காக நாம் ஆயத்தம் இல்லாமல் பஸ்ஸுக்காக காத்திருந்தால் பஸ்ஸிலே போக முடியாது. பஸ் எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்காவிட்டால் அந்த பஸ்ஸிலே நாம் போக முடியாது. ஆகவே இந்த நாட்களே ஆயத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு பிந்தி வந்தாலும், அவர் வருமட்டும் அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை அருளுவார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக மாத்திரம், இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்வது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி திருமணம் செய்வது, எப்படி இவைகளெல்லாம் வாங்குவது என்று சொல்லி பூமிக்கு அடுத்த காரியங்களிலேயே தன்னுடைய சிந்தைகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இயேசுடைய வருகை சீக்கிரமாய் நடக்கும் என்பதை அறிந்து அதற்காக ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் காண முடியவில்லை. ஆகவே அவர் வரும் பொழுது அவருடைய வருகைக்காக ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுப்பார், தம்மோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். ஆமென்.